டேவிட், நீ யோசிச்சு பார்த்தியா? முன்னாடி இருந்த உன் லைஃபுக்கும் இப்போ இருக்க உன் லைஃபுக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரியுதுல்ல? ஆமாம் ஜோசப், நான் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போ இருக்கிற என் வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என் பேச்சிலையும் சரி, என் நடக்கையிலையும் சரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நானே ஃபீல் பண்ணுறேன். டேவிட், என்னடா டேட்டெல்லாம் மஜாவாக குத்தினுக்கிற? எனக்கும் சொல்ல மாட்ற. எனக்கும் சொன்னால் நானும் ஸ்டைலாக குத்திப்பேன்ல. சொல்கிறா. ஏய் போப்பா. இவெல்லாம் இப்படி தான்ப்பா, நம்மளுக்கும் சொல்ல மாட்றான்ப்பா. நான் கூட இயேசு அறியாத போது என்னுடைய சரீரத்தில் எவ்வளவோ ஸ்டைலுக்காகவும் என் அன்பை வெளிக்காட்டுறது, மற்றவங்களுக்காக என்னுடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்காகவும் எவ்வளவோ டேட்டோ குத்துனேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் முன்னாடியே வந்துட்டார். அதை நான் அறியாமையே இருந்துட்டேன். நான் என்னுடைய சரீரத்தை உலக பிரகாரமாக விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் இப்போ என்னுடைய சரீரத்தில் இந்த டேட்டோ, இந்த கீரல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நான் மனம் திரும்பின மாரி எல்லாரும் மனம் திரும்பணும். அது பாவமான வாழ்க்கை, இது பரிசுத்தமான வாழ்க்கை. நான் இப்போ மனம் திரும்பிட்டேன். நீங்கள் எப்படி?